என் பாசத்திற்கினிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு கனதியான பெருமதிமிக்க விடயத்தை கையில் எடுக்கும் பொழுதெல்லாம், தயார்படுத்துகின்ற பொழுதெல்லாம் என்னை அறியாமல் வருகின்ற பதட்டம் இன்றும் என்னை ஆட்கொண்டிருந்தது. ஆனால் அதை தாண்டி இந்த விடயத்தை பேசுவதற்கும் இதை பேசி முடிப்பதற்குமான ஒரு சக்தி என்னை தாண்டி அது ஒளியாக, காற்றாக, மொழியாக என்று என்னை ஆட்கொள்ள வேண்டும் என நான் விரும்பிக் கொள்ளுகிறேன். காரணம், பேச விளைகின்ற பொழுதெல்லாம் பெரும் பதற்றத்தை தரக்கூடிய விடயம் என்னவென்றால் அபார சக்தி அல்லது புரிந்து கொள்ள முடியாத பல விடயங்கள், ஓர்மம், விருப்பு, அதை தாண்டி இருக்கின்ற பேர் ஆளுமை, அதை தாண்டி இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொருவருக்குள்ளும் அது கொண்டிருக்கின்ற தோற்றம், அந்த தோற்ற வெளிப்படுகை வெறுமனே தனியொருவனால் புரிந்து கொண்டு விட முடியாது, அல்ல ஒரு கூட்டத்தால், குழுவால் புரிந்து கொள்ள முடியாது. அவரவர் பாத்திரங்கள் அதை எப்படி கை கொள்ளுகிறதோ, அவரவர் மனதுக்குள் அது எப்படி பொதிந்திருக்கிறதோ, அதே போல அது விதை போட்டு முளையெழுந்து வருகின்றது போல அவர்களுக்குள் புதைந்த கணப்பொழுதிலிருந்து அது முளைத்தெழுந்து பெருவிருட்சமாக அவர்களை ஆட்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை பற்றி பேசுவது என்பது மிகச் சாதாரணமாக நாங்கள் கடந்து விடவோ அல்லது பேசிவிடவோ முடியாது. இன்றைய நாள் நிகழ்ச்சியில் பேச விளைகின்ற விடயம் ஒரு நூல்தான். ஆனால் அந்த நூல் கொண்டிருக்கின்ற கருப்பொருள் என்பதும் அந்த நூல் தாங்கி இருக்கின்ற கனதி என்பதும் வெறுமனே எனது 2 கரங்களாலும் தூக்கி சுமக்க முடியாது. வரலாறு நெடுகலும் நீண்டுவிடப் போகின்ற ஒரு நூலை பற்றி பேச விளைகிறது இன்றைய நிகழ்ச்சி. பிரபாகரன் சட்டகம், அதுதான் இன்றைய நாள் நிகழ்ச்சியின் மிக முக்கியமான பகுதி. நந்திக்கடலின் முடிவிலா ஆட்டம் இன்று பேச நாங்கள் துணிகிறோம். பேசுவதற்காக இந்த நூலின் ஆசிரியர், மிக முக்கியமாக இந்த நூலை எழுதுவதற்கு துணிந்ததற்கு முதலில் நாங்கள் பாராட்ட வேண்டும். கலாநிதி சேதுராமலிங்கம் அவர்களை எழுதியிருக்கின்றார். அவரோடான உரையாடல் தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நீழப்போகிறது. எனவே நாங்கள் அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் கலாநிதி சேதுராமலிங்கம் அவர்களே. வணக்கம் ஐயா. மிக்க நன்றி உங்களை இந்த இடத்திலே பார்ப்பதற்கு. அதே நேரத்திலே இந்த நூலை பற்றி பேசுவதற்கு இன்னும் உவகையாகவும் அதைவிட மிகவும் விருப்பத்தோடு நான் நெருங்கி இருக்கிறேன். ஒரு பெரும் விடயத்தை எழுதிவிட்டு மிகச் சாதாரணமாக கடந்து விட்டு போக முடியாது என்கின்ற உண்மைக்கு பின்னால் இருந்து கொண்டு இதனை பேச துணிகிறேன் என்று நம்புகிறேன். முதலிலே உங்களை பற்றியதான அறிமுகம் எங்களுக்கு பெரிதாக இல்லை. இந்த ஈழ தமிழ் சூழல் பரப்பில் நூல்கள் ஊடாக இல்லை. ஆனால் இந்த நூலின் பின்னராக உங்களை பற்றி அறிய வேண்டும் என்கின்ற பேராவல் எல்லோருக்கும் கிட்டியிருக்கிறது. வெறுமனே இந்த நூல் என் கரங்களுக்கு மாத்திரமல்ல, அதை தாண்டி உலகளாவிய ரீதியிலே பறந்து சென்றிருக்கின்ற இந்த நூல் பற்றி நாங்கள் மிக அதிகமாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அன்போடு உங்களை மீண்டும் வரவேற்றுக் கொள்கிறேன். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம் ஒரு புலம்பெயர் தேசம். கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அங்கே? நான் 1999 காலவாக்கில் கனடா வந்தேன். அங்கே மெமோரியல் பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த பட்டப்படிப்பு படித்தேன். அதன் பின்பு அமெரிக்கா வந்து கிளம்சன் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் பெற்றேன். இப்போ அங்கிருந்து அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து இங்குதான் வசித்து வருகிறேன். சரி, புலம்பெயர் தேசத்துக்கு வந்ததன் பின்னராக கிட்டத்தட்ட இந்த விடுதலை போராட்டம் உலகளாவிய ரீதியிலே பறந்து விட்டு சென்றதன் பின்னராக இந்த போராட்டத்தை நீங்கள் அருகிலிருந்து, குறிப்பாக புலம்பெயர் தேசத்தின் ஊடாக அதை நீங்கள் அருகிலிருந்து பார்க்கக்கூடியதான வாய்ப்புக்கு நிறையவே உங்களுக்கு கிட்டியிருக்கும். எனவே எப்படியான சந்தர்ப்பங்கள் உங்களை இந்த போராட்டத்திற்குள் உள்ளிழுத்து கொண்டது? நான் தமிழ்நாட்டில் இருந்த பொழுது அதிகம் எனக்கு தெரியாது. அரசியல் தலைவர்கள் பேசுவதை கேட்டுத்தான் நான் ஈழப்போரை பற்றி அறிந்து கொண்டேன். ஆனால் மேற்குலகம் வந்த பிறகு இன்டர்நெட் வழியாக நிறைய தகவல்கள் கிடைத்தன. தமிழ்நெட், பிறகு வந்து tamilnation.org போன்ற இணைய வழித்தளங்கள் நிறையவே கற்பித்தன. தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன் என்ன ஈழத்தில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்று. இவ்வாறு தான் நான் ஈழப்போரை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டேன்.
சரி, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நீங்கள் இணையதள வாயிலாக இந்த போராட்டம் பற்றியதான அறிதல் என்பது பொதுவாக புலம்பெயர் தேசத்தில் அல்லது தமிழகத்தில், மலேசியாவில், சிங்கப்பூரில் இருக்கின்ற தமிழர்கள் பெரும்பாலும் இப்படித்தான் அறிந்திருப்பார்கள். அதை தாண்டி கதைவழிகளின் ஊடாக, ஒளிவீச்சு என்கின்ற சஞ்சிகைகளின் ஊடாக, ஒளிச்சஞ்சிகளின் ஊடாக அவர்கள் அறியக்கூடிய வாய்ப்புகள் ஆரம்ப காலம் தொட்டு இருந்திருக்கிறது. எனவே உங்களை போன்றவர்கள் இந்த நூலை எழுதுவதற்கான ஏதுகைகள் என்று பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமாக அதை பற்றி நான் கேட்க வேண்டும். இந்த நூல் உருவாவதற்கான அடித்தளம் உங்களுக்கு எங்கே தோன்றுகிறது? இந்நூல் வெளிவருவதற்கான அடிப்படை காரணம் என்பது 2009 நடந்த இனவழிப்பு என்றுதான் சொல்வேன். அதுதான் எல்லாம் ஆரம்பித்து விட்டது. இந்த இனவழிப்பு என்பது உலகத் தமிழர் அனைவரையும் பாதித்தது. நானும் பாதிக்கப்பட்டேன். எனக்குள் பல கேள்விகள் எழுந்தன. ஏன் இப்படி நடந்தது? இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? நாம் மீண்டு எழுந்து வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என பல்வேறு கேள்விகள் இருந்தன. இதற்கான சரியான விடைகள் எனக்கு கிடைக்கவில்லை. அதனால் இதை பற்றி நான் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தேன். இது ஒரு நீண்ட கால தேடுதலானது. ஒரு 6-7 வருடங்கள் நானாக பல்வேறு நூல்களை கற்றுக்கொண்டிருந்தேன். பின்பு 2017-18 காலவாக்கில் ஓரளவு தெளிவு கிடைக்க ஆரம்பித்தது. என்ன நடந்தது ஏதென்று ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பித்தது. பின்பு இவற்றை கட்டுரைகளாக எழுத ஆரம்பித்தேன். அப்பொழுது நண்பர் பரணி கிருஷ்ணரஜினி அவர்களின் நட்பு கிடைத்தது. அவர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் நந்திக்கடல் கோட்பாடுகள் என்ற பெயரில் ஈழப்போரை தத்துவப்படுத்தி ஆராய்ந்து வருகிறார். அவருக்கு என்னுடைய கட்டுரைகள் நிறைய பிடித்து போனது. அவர் அக்கட்டுரைகளை பரப்பி எனக்கு பின்னூட்டம் அளித்து ஊக்கமளித்தார். பின்பு கட்டுரைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோட்பாட்டு வடிவமாக வந்தது. அதை ஒரு நூலாக கொண்டு வரும்படி வேண்டினார். பின்பு இது நூலாக நான் எழுத ஆரம்பித்து இப்போது வெளிவந்திருக்கிறது. இதுதான் ஒரு இந்த நூல் தோற்றத்திற்கான ஒரு வரலாறு, அடிப்படை காரணமாக இருக்கிறது. குறிப்பாக சிக்மண்ட் ஃப்ராய்ட் போன்ற தத்துவ ஆசிரியர்களின் கருத்துக்கள் அல்லது அவர்களது தத்துவங்கள் என்பது அல்லது கோட்பாடுகள் என்பது உலகில் மிக பிரசித்தி வாய்ந்தவை. அதை தவிர பல கோட்பாட்டியலாளர்களின் கோட்பாடுகள் என்பது ஒரு சமூகத்தை பெருமாற்றத்திற்குள் உள்ளாக்கியவையாக நாங்கள் வரலாற்றில் அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த வரலாற்று வழித்தடத்திலே பார்க்கின்ற இந்த கோட்பாட்டியலாளர்கள் வைத்த அல்லது வைத்திருக்கின்ற கோட்பாடுகள் என்பது பொதுவாகவே தனி மனித வெளிப்படிகையின் ஊடாக வைத்ததாக நாங்கள் வெறுமனே குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இல்லை. அது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தை உற்று நோக்கி அதன் உள்ளும் புறமுமாக புரிந்து கொண்டதன் பின்னராக அந்த கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டதாகவே நாங்கள் பெருமளவில் தெரிந்து கொண்டதாக இருக்கிறோம். ஆனால் இந்த கோட்பாட்டுருவாக்கம் என்கின்ற இந்த பதம் எப்படி இங்கே பொருத்தப்பாடுடையதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? கோட்பாடு என்பது பொதுவாக என்னவென்றால், நாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள், நாம் வந்து எல்லாவற்றையும் பார்த்து தெரிந்து கொள்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாம் கோட்பாடுகளை நாம் வந்து பார்த்து புரிவதில்லை. உண்மையில் நாம் கோட்பாடுகளின் வழியாகவே உலகை பார்க்கிறோம். அந்த வழியில் தான் நமது பார்வை தெளிவாக வேண்டும், நடப்பவைகள்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு கோட்பாட்டு புரிதல் வேண்டும். அதனால்தான் இதை ஒரு கோட்பாடு ஆராய்ச்சி அந்த தெளிவை கொடுத்தது. அதனால அதை ஒரு கோட்பாடுகளாக நான் உருவாக்கினேன். சரி, இந்த கோட்பாடுகள் ஏன் இப்பொழுது இதனை கோட்பாடாக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால், பிரபாகரன் அல்லது தமிழ் விடுதலை புலிகள் என்று பார்க்கின்ற பொழுது செயலுக்குத்தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்த ஒரு போராட்ட இயக்கம். அவர்கள் பேச்சுக்களில் அதிகம் அல்லது அவர்கள் சாதாரணமாக பேசுவதென்றாலே தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களது பேச்சு என்பது ஓராண்டுக்கு ஒரு முறை வருகின்ற அத்திபுத்தாற்போல் வருகின்ற ஒரு விடயம். எனவே அதற்கு உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு சூழல் காணப்பட்டது. அவ்வளவு பேச்சை கனதியாக சொல்லக்கூடிய ஒரு நிலை காணப்பட்ட ஒரு சூழலில் எப்படி இந்த செயற்பாட்டு பெருந்தளத்தை கோட்பாட்டு உருவாக்கத்துக்குள் நீங்கள் கொண்டு வந்து அதனை வடிவமைத்துக் கொள்கிறீர்கள்? நான் ஏற்கனவே சொன்னபடி நான் கோட்பாட்டு உருவாக்க நோக்கில் நான் என்னுடைய இந்த தேர்தலை ஆரம்பிக்கவில்லை. நான் ஒரு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தேர்தலில் தான் ஆரம்பித்தேன். புரிதலின் அடிப்படையில் அது சரி வழங்குங்க, சொல்லுங்க. இது ஒரு கோட்பாடு உருவானதே ஒரு விபத்து என்றுதான் நான் சொல்வேன். ஆனால் ஒரு நல்ல விபத்தாக முடிந்தது. முதல் இந்த கட்டுரைகளையும் நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த கட்டுரை எழுதி பரணி அவர்கள் பார்த்து பின்பு அது இது ஒரு கோட்பாடே ஒரு பரிணாம வளர்ச்சியின் மூலமாக எனக்கு வந்து சேர்ந்தது. பிரபாகரன் அவர்கள் நீங்க சொல்றபடி அவர்கள் செயலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் சிந்திக்கவில்லை என்று நாம் நினைக்க முடியாது. அவர்கள்
பிரபாகரன் அவர்கள் ஆழ்ந்து கற்றவர், பல நூல்களை கற்றவர், எல்லாம் அறிந்துதான் செய்கிறார். ஆனால் அவர் எது மாதிரி சிந்தித்தார், செயல்பட்டார் என்பது வெளியுலகுக்கு தெரியாது. அதை ஒரு ரகசியமாக கூட பேணப்பட்டது என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்றால் ஒருவர் ஒரு போர் நடத்துபவர் எவ்வாறு சிந்திக்கிறார் என்று தெரிந்தால் எதிரிகள் அதனூடாக நிறைய விஷயங்கள் புரிந்து அதற்கு எதிர் உத்திகளை வகுக்க முடியும். அதனால் அவருடைய சிந்தனையே ஒரு ரகசியம் பேணப்பட்டது. அதனால் அதற்கு கோட்பாடு பின்னணி இல்லை என்று நாம் கூற முடியாது. என்னுடைய ஆராய்ச்சியின் மூலம் என்ன தெரிந்ததனால் அந்த கோட்பாட்டு பின்னணியை என்னால் வெளிக்கொணர முடிந்தது என்று நான் சொல்வேன். நிச்சயமாக. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னதற்கான அடிப்படை காரணமே அங்கிருந்து நான் தோன்றுகிறது. காரணம், அவர்கள் தகவல்களை இப்பொழுது இந்த டேட்டா என்று சொல்லப்படுகின்ற விடயம் எப்படி உலகத்தில் இப்பொழுது புரிந்து கொள்ளப்பட்டு அது ஒரு பெரும் விடயமாக பார்க்கப்படுகிறதோ, அவர்கள் ஆரம்பத்திலே அதை புரிந்து கொண்டார்கள். அந்த தகவல்களை சேமிப்பதும் பாதுகாப்பதும் ரகசியமாக வைத்திருப்பதுமே அது ஒரு பெரும் பணியாக அங்கே காணப்பட்டதாக உங்கள் நூலிலே சொல்லியிருக்கிறீர்கள். எனவே அதன் வழி கூட அது உற்று நோக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற விடயத்தை நான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்று, சில விடயங்களில் நீங்கள் இதன் ஆராய்ந்தவர் அல்லது இதை கோட்பாட்டு உருவாக்கம் செய்கின்ற அடிப்படையில் முழுதாக பார்த்தவர் என்கின்ற அடிப்படையில் அவருக்கு சில விடயங்களிலே முன் அனுமானம் இருப்பதாக பொது வழியில் பேசுகிறார்களே, அப்படியாயின் உங்களது இந்த கோட்பாட்டு உருவாக்கத்தின் அடிப்படையில் அப்படியான புரிதல் ஏதும் வந்திருக்கிறதா உங்களுக்கு? கண்டிப்பாக அவருக்கு முன்னனுமானம் கண்டிப்பாக நிறைவே இருந்தது. ஆனால் அந்த முன்னனுமானம் எப்படி வந்தது என்று நான் நினைக்கிறேன் என்றால், அவர் வரலாற்றை ஆழ்ந்து கற்றதிலிருந்து உருவானது என்று நினைக்கிறேன். அவர் கூறிய இந்த வாசகம் அனைவருக்கும் தெரியும். இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவாசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி. நான் நினைக்கிறேன் வரலாற்றை கற்றலின் மூலமாகவே அவருக்கு இந்த முன்னனுமானம் உருவானது. ஈழப் போராட்டம் என்பது நீண்ட நெடிய காலம் நடக்கும் போராட்டம் என்பதையும் அவர் முதலிலேயே உணர்ந்திருக்கிறார். 1984 இதை கூறியிருக்கிறார். விடுதலை போராட்டத்திற்கு காலவரையறையோ அல்லது ஒரு பூர்வாங்க திட்டமோ இருக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். அதே நேரம் இன்னும் பல விடயங்கள் கூறியிருக்கிறார். இந்தியாவோ அல்லது உலகமோ நமக்கு விடுதலை பெற்றுத் தராது, விடுதலை என்பது நமது பலத்தில் மட்டுமே சாத்தியம் என்று சொல்லியிருக்கிறார். அவையின் கருத்து இன்று வரை சரியானது என்றே உலக வரலாறு காண்பிக்கிறது. நிச்சயமாக. இந்த நேரத்தில் உங்களது நூலில் ஒரு டேக்லைன் இருக்கிறது. அதிலே குறிப்பாக நந்திக்கடலின் முடிவிலா ஆட்டம். இந்த நந்திக்கடலின் முடிவிலா ஆட்டம் என்பது சில வேளை இந்த இறுதி பிரபாகரன் சட்டகம் என்கின்ற இந்த நூலின் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் சிந்திக்க வைத்து விடுகிறதோ என்ற எண்ணம் முதலில் அதை பார்த்தபோது தோன்றியது. குறிப்பாக அது நந்திக்கடலின் இறுதிக்கட்டத்தை தான் மாத்திரம் பேசுகிறதோ அல்லது பேச விளைகிறதோ அல்லது அதை வைத்துக் கொண்டுதான் இந்த கோட்பாட்டு உருவாக்கம் நிகழ்கிறதோ என்கின்ற எண்ணத்தை இந்த நூல் தோற்றுவித்திருந்தது. ஆனால் வாசிக்கின்ற பொழுது இல்லை, அதை தாண்டியதான எல்லை இருப்பதாக எனக்கு படுகிறது. நீங்களே அதற்கான விளக்கத்தை தர வேண்டும். இது முழு போராட்டத்தை பற்றியதுதான் என்று நான் சொல்வேன். பலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பிரபாகரனை ஒரு வீரம் செறிந்த போர் தளபதியாக பார்க்கிறார்கள். ஆனால் அவர் ஆழ்ந்து கற்று சிந்தித்து செயல்படுபவர் என்று பலருக்கு தெரிவதில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழர்களுக்கு ஓரளவு தெரிந்திருக்கலாம். ஆனால் உலக அளவில் அது தெரியப்படாது. ஏதோ ஒரு போர் வீரன் என்றுதான் பார்க்கிறார்கள். ஆனால் புலிகள் இயக்கத்தில் நம்ம ஏற்கனவே பேசியபடி தரவுகளின் அடிப்படையில் அறிவை பெறுவதில் ஒரு சீரிய மரபு இருந்திருக்கிறது. ஆனால் அவர் எவ்வாறு சிந்தித்து செயல்பட்டார் என்பது உலகுக்கு தெரியாத ஒன்று. ஆனால் அவரின் ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாலும் ஆழ்ந்த சிந்தனை இருக்கும். அப்படி இல்லாமல் புலிகள் இயக்கம் இவ்வளவு பெரிய இயக்கமாக, மாபெரும் இயக்கமாக வளர்ந்திருக்க முடியாது. இது இறுதி போர் மட்டுமல்ல, இது ஆரம்ப கட்டத்திலிருந்து அனைத்து நகர்வுகளுமே ஒரு சீரிய சிந்தனைகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளன என்றுதான் சொல்வேன். இவற்றிற்கு கோட்பாடு பின்னணி என்பதுதான் அறியப்படாதது. இதைத்தான் நானும் பரணி அவர்களும் மற்ற நண்பர்களும் இணைந்து செய்து வருகிறோம். இதெல்லாம் மொத்த போராட்டத்தையும் பற்றியது, இறுதி போரை பற்றி மாத்திரமல்ல, அதை தாண்டியும் அந்த போராட்டத்தின் வழியில் இருக்கின்ற அத்தனை விடயங்களையும், குறிப்பாக பிரபாகரன் என்கின்ற அந்த மனித ஆளுமையின் முற்றுமுழுதான ஒரு விடயத்தை சொல்ல வருகின்ற நூலாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். நான் நினைக்கின்றேன் இந்த நூலின் கனதி அல்லது அளவு என்பது முற்றுமுழுதாக அவரை பற்றியதான வரலாற்றை அல்லது அவரை பற்றியதான உங்களது ஆய்வின் அடிப்படையிலான கருதுகோள்களை அது சாத்தியப்படுத்தி விடுமா என்ன? சரியா கேட்கவில்லை. இந்த நூல் அவரது முற்றுமுழுதான ஆளுமையை வெளிப்படுத்தி விடுமா என்ன ஒட்டுமொத்தமாக?
கண்டிப்பாக கண்டிப்பாக முழுதாக வெளிப்படுத்த வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஈழப்போர் வரலாறு என்பது மிகப்பெரியது. ஆமாம், நாம் பார்ப்பது எவ்வளவுதான் நம் தத்துவங்களை கொண்டு ஆராய்ந்தாலும் அது ஒரு பகுதியை தான் நம்மால் ஆராய முடியும். அதனால் இந்த நூல் வந்து முழுமையானது என்று சொல்ல மாட்டேன். இன்னும் பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும், இன்னும் பல நூல்கள் வெளிவரும். ஆனால் இது வந்து கண்டிப்பாக பல்வேறு தத்துவங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது. இதற்கு முன்னால் தெரியாத பல விஷயங்கள், தத்துவ கோட்பாட்டு பின்னணிகள் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளன என்று சொல்லுவேன். நிச்சயமாக. இதே நேரத்திலே நீங்கள் உங்களது பதிலில் இருந்தே ஒரு கேள்வி கேட்கிறேன். இது அவ்வளவு தூரம் வெளியிலே செல்லவில்லை, தமிழர்களுக்கு மத்தியில் தான் அவரது சிந்தனை ஓட்டங்களோ அல்லது அவரது நுட்பங்கள் தெரிந்திருக்கிறது, அதற்கு மேலே செல்ல வாய்ப்பில்லை என்பதை நீங்கள் கூறியிருந்தீர்கள். இந்த உலகத்தில் இந்த இப்பொழுது இருக்கின்ற நடைமுறை சூழலில் எவ்வளவு தூரம் அதனை இன்னொரு சமுதாயத்திற்குள் காவி செல்ல முடியும் என நம்புகிறீர்கள்? இது வந்து கொஞ்சம் கடினம் தான். ஒவ்வொரு சமூகமும் அவர்களை சார்ந்துதான் சிந்திக்கிறார்கள். தொலைக்காட்சியில் வரும் செய்திகளும் அப்படித்தான் இருக்கின்றன. எளிதாக மக்கள் தொலைக்காட்சியில் என்ன வருகிறதோ அதை நம்பி விடுகிறார்கள். புலிகள் பயங்கரவாதிகள், பிரபாகரன் பயங்கரவாதி என்று சொன்னால் மக்களுக்கு நிறைய தெரியாது. என்ன ஊடகங்களில் என்ன வருகிறதோ அதுதான் புரியும். அதே போல ஆராய்ச்சியாளர்களும் சிந்தனையாளர்களும் அவர்கள் நாட்டு நலன்களை சார்ந்துதான் சிந்திக்கிறார்கள். நான் பல மேற்குலகில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் ஈழப்போரை எப்படி பார்க்கிறார்கள் என்று நான் சில பார்க்கும்போது என்ன தெரிகிறது என்றால், அவர்கள் புலிகளை பயங்கரவாதிகள் என்ற கண்ணோட்டத்தோடு கொண்டு பயங்கரவாதத்தை எப்படி ஒழிக்கலாம் அந்த நோக்கில் தான் ஆராய்கிறார்களே ஒழிய புலிகளிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம், என்ன விடயங்கள், என்ன நல்ல விடயங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி அவர்கள் ஆராய்வதில்லை. சரி, இந்த நேரத்திலே கோட்பாடுகள் அல்லது தர்க்க ரீதியாக அவரை பற்றியதான பார்வை என்பது ஒரு தமிழ் சூழலை தாண்டி அது இன்னொரு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்பதற்கான உங்கள் முனைப்பு தெரிகிறது. இந்த நூல் ஆங்கிலத்தில் அல்லது இன்னப்புற மொழிகளில் எதிர்காலத்தில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்ன? இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. நண்பர்கள் இதற்கான முயற்சியை விரைவில் மேற்கொள்வார்கள் என நினைக்கிறேன். அதே போல ஒரு நூல் என்பது எப்பொழுதுமே எல்லோருக்கும் பிடிக்கும் அல்லது எல்லோருக்கும் பிடிக்காது என்று யாராலும் தீர்மானித்து விட முடியாது. அந்த நூல் அல்லது அது கொண்டிருக்கின்ற உள்ளடக்கம் என்பது சென்று சேர்க்கின்ற விதம் அல்லது கொண்டு சேர்க்கின்ற முறை இவற்றினூடாகத்தான் அது மக்கள் மத்தியிலே பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக வாசிப்பதற்கு தூண்டுதலோ அல்லது தொடர்ச்சியாக வாசித்தலோ அல்ல அதை பற்றியதான பேச்சு உருவாக்குதலோ சமூக வலைத்தளங்களில் அதை பற்றி பேசுவதற்கான ஏதுகைகளை உருவாக்கும். ஆனால் எனக்கு தெரிந்து ராபர்ட் உருவாக்கி இருக்கின்ற இந்த முகப்புத்தக அட்டை என்பது பெருமளவில் பேசக்கூடியதான முதலாவது பார்வையை அதுக்கு செலுத்தி இருப்பதற்கான முக்கியத்துவமாக நான் பார்க்கிறேன். இந்த படத்தை எப்படி தெரிவு செய்தீர்கள் அல்லது எப்படி இதற்கான முன்முடிவு எடுக்கப்பட்டது, எப்படி திட்டமிட்டீர்கள்? இந்த முடிவை நான் எடுக்கவில்லை. நண்பர்கள் பரணி கிருஷ்ணஜனி அவரும் மற்ற நண்பர்களும் இணைந்து முடிவெடுத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். பல்வேறு அட்டை படங்கள் உருவாக்கப்பட்டன. அதில் இது சிறந்ததாக தெரிவு செய்யப்பட்டது. சரி, இப்பொழுது நாங்கள் இந்த நூலை பற்றி பேசுகின்ற பொழுது சர்வதேசம் அல்லது உலகத்தை பற்றி பேச சற்று முன்னதாக நாங்கள் முனைந்திருந்தோம். இப்பொழுது ஒரு நூல் சில இலக்குகளோடு தான் அது படைக்கப்படும். ஒன்று, வாசகனை சென்று சேர வேண்டும், அல்லது இந்த நூல் சொல்லப்படுகின்ற உண்மையை ஒரு சமுதாயம் பின்பற்ற வேண்டும், அல்லது இதனூடாக ஏதோ ஒரு விளைவு கிடைக்க வேண்டும் என்று பொதுவாக அந்த எழுத்தாளன் சிந்திக்கக்கூடியதான ஒரு சூழலை தமிழ் சூழல் ஆரம்பம் தொட்டே ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த நூலின் அடைவு என்பது எழுத்தாளர் என்கின்ற வகையில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எவ்வாறு மக்களுக்கு ஆமாம், இந்த அடைவு அல்லது உச்சம் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் நீங்கள்? இது அனைத்து தமிழர்களும் படிக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறேன். அதுவும் குறிப்பாக சிந்தனையாளர்கள், அரசியல் அமைப்புகள், பண்பாடு இருக்கலாம், கல்வி அமைப்புகளாக இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் இது நிறைய பாடங்கள் உள்ளன. எவ்வாறு உத்திகளை அமைப்பது, எவ்வாறு நம்ம கட்டமைக்கும் அமைப்புகள் சிறப்பாக உருவாக்குவது, இது போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. இது ஒரு தமிழ் தேசிய எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, பண்பாடு கல்வி எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அவற்றை வழிநடத்துவதற்கான சிறந்த முறைகளை இது வகுக்கிறது. அதுக்கான சிந்தனையை இன்னொரு கொடுக்கிறது என்று நினைக்கிறேன். அதனால் அப்படிப்பட்டவர்கள் இந்த நூலை கண்டிப்பாக படிப்பது மிக நல்லது என்று நினைக்கிறேன். நீங்கள் இந்த நூலை எழுதுகின்ற பொழுது எதிர்கொண்ட சவால்கள் என்னவாக இருக்கும்? இந்நூல் எனது சுய முயற்சியில் தான் உருவானது. ஏராளமா எனக்கு இதை ஆரம்பிக்கும் போது எனக்கு நிறைய விடயங்கள் எனக்கு தெரியாது. நிறைய நூல்களை கற்க வேண்டியிருந்தது.
அதனாலே ஒரு 6-7 வருடங்கள் ஆனது என்று சொல்வேன். ஆனால் இதற்கு இந்நூலை உருவாக்குவதற்கு, இதற்கு தேவையான அறிவை உருவாக்குவதற்கு காலமானாலும் மற்ற சில உதவிகளும் எனக்கு கிடைத்தன. நண்பர் பரணி கிருஷ்ணரஜினி அவர்கள் நிறைய உதவி செய்தார். அவர் பல தரவுகளை எனக்கு கொடுத்தார். நிச்சயமாக இந்த அடிப்படையில் ஒரு குழாமாக சேர்ந்து பல தகவல்களை திரட்டி இறுதியாக பிரபாகரன் சட்டகம் நந்திக்கடலின் முடிவில் ஆட்டம் என்கிற இந்த நூல் வழியாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் இறுதியாக ஒரு கேள்வி, சில வேளை இறுதிக்கு முதலாக கூட இருக்கலாம். இந்த நூல் எழுதுவதற்கு முன்னதாக பிரபாகரன் என்கின்ற அந்த ஆளுமை உங்களுக்கு எப்படி, நூல் எழுதியதன் பின்னராக எப்படி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்? இதற்கு ஒரு பனிப்பாறை என்பது ஒரு நல்ல ஓமை என்று நினைக்கிறேன். கடலில் மிதக்கும் பனிப்பாறையில் அனைவருக்கும் தெரிவது அந்த பனிப்பாறை, மேலே மிதக்கும் பனிப்பாறை தான். ஆனால் கடல் மட்டத்துக்கு கீழே பாறை மிக பெரியது. அதுபோலத்தான் என்னுடைய பார்வையும் பிரபாகரனை பற்றிய மாறியது. ஆரம்ப கட்டத்தில் எல்லாரும் பார்த்த மாதிரி அந்த மேலே மிதக்கும் பனிப்பாறை தான் எனக்கு தெரிந்தது. ஆனால் ஆழமாக ஆராயும் போது பனிப்பாறையின் கீழே இருக்கும், கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கும் பாறை போன்று பல கோணங்களில் தலைவர் பிரபாகரனையும் புலிகள் அமைப்பையும் தெரிந்து கொண்டேன். இது எனது பார்வையை முற்றிலும் புரட்டி போட்டது என்றுதான் சொல்வேன். பல விடயங்களில் அவர் உலக இராணுவங்களுக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார் என்று சொல்வேன். முக்கியமாக போர் உத்திகள், சிறந்த கட்டமைப்பு முறைகள், நெஞ்சிரம் கொண்ட படைகளை உருவாக்குவதற்கான வழிமுறைகள், நீண்டு நெடிய போராட்டத்தை நடத்துவதற்கான வழிமுறைகள், இதுபோக மேலும் பல தத்துவங்கள் எல்லாம் உள்ளன. இவற்றையெல்லாம் இந்நூலில் விரிவாக விளக்கியிருக்கிறேன். சிறப்பு. இறுதியாக ஒரு கேள்வி, எல்லாவற்றையும் தாண்டி இந்த மனிதரை பற்றி நீங்கள் யோசிக்கின்ற கணம் எந்த கணமாக இருக்கும்? அப்படி யோசித்தால் என்ன விடயம் உங்கள் மனதுக்குள் வந்து சேரும்? பிரபாகரனை பற்றி சிந்தித்தால் வரும் ஒரே விடயம் தமிழ் இறையாண்மை. அன்பான உறவுகளே, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். காத்திருங்கள், சிறியதொரு இடைவேளையின் பின்னர் மீண்டும் நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நந்திக்கடலின் முடிவிலா ஆட்டம், பிரபாகரன் சட்டகம் தொடர்கிறது. தமிழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் எப்படி இந்த நூலின் மையப்புள்ளியாக வந்தமைகின்றார்? அதே வேளையிலே இந்த நூல் 2009 பின்னராக எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நூலாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? தலைவர் பிரபாகரன் போராட்டத்தின் மையப்புள்ளி என்பது அனைவரும் அறிந்ததே. அதனால் அவர் கோட்பாட்டிலும் அவர் மையப்புள்ளியாக இருப்பது என்பது ஆச்சரியமில்லை. பரணி அவர்கள் ஈழப்போரின் நந்திக்கடல் கோட்பாடுகள் என்று ஏற்கனவே ஆராய்ந்து தலைவர் பிரபாகரனை மையப்படுத்தி இருக்கிறார். அதனால் நான் புதிதாக மையப்படுத்தவில்லை. ஆனால் என்னுடைய ஆராய்ச்சி பல கோணங்களில் அவரின் முக்கியத்துவத்தை கண்டறிந்தது என்று சொல்வேன். ஒரு உதாரணத்தை தருகிறேன். வரலாற்றாசிரியர் டாயின்பி அவர்கள் ஒரு சமூகம் ஏன் முன்னேறுகிறது, ஏன் அழிகிறது என்று ஆராய்ந்தார். அவர் கண்டறிந்தது என்னவென்றால், சமூகம் முன்னால் பார்த்து புதுமைகளை படைக்கும் சிலரை நகலெடுக்கும், காப்பி பண்ணும் என்று சொன்னார். தேங்கும் அழியும் சமூகம் என்பது பின்னால் பார்த்து பழமையை நகலெடுக்கும் என்கிறார். இந்த தத்துவம் எனக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுத்தது. இது ஈழப்போரை பற்றி ஒரு சரியான தகவல், ஒரு சரியான விளக்கம் என்னவென்றால், ஈழப்போரின் சாதனைகளுக்கு அடிப்படை காரணம் என்பது பிரபாகரனை நகலெடுத்தல் தான் என்பேன். ஒவ்வொரு புலி வீரனும் அடிப்படையில் ஒரு பிரபாகரன் போன்று செயல்பட்டவரால் தான் இந்த ஈழப்போர் இவ்வளவு ஒரு வீச்சு கொண்டது. இத்தத்துவம் எனக்கு இன்னொரு பார்வை என்ன கொடுக்கிறதுனா, இன்றைய சிக்கலுக்கும் இது ஒரு தீர்வை வைக்கிறது. இன்றைய சிக்கலுக்கு தீர்வு என்று நான் இந்த ஆராய்ச்சிகள் நான் கண்டறிந்தது என்னவென்றால், நாம் நகலெடுக்க வேண்டியது, இன்று நாம் நகலெடுக்க வேண்டியதும் பிரபாகரன் தான். அப்படி என்றால் இது ஆயுத போராட்டம் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இன்றைய சூழலுக்கு ஏற்ப செயல்பட்டு வெவ்வேறு உத்திகளை உருவாக்குவது என்றுதான் பார்க்க வேண்டும்.
ஆனால் என்னால் உறுதியாக ஒன்றை சொல்ல முடியும், பிரபாகரன் இனி எதிர்காலத்திலும் தமிழ் தேசிய போராட்டத்தின் மையப்புள்ளியாகவே இருப்பார். எனவே இதன் அடிப்படையில் அது கோட்பாடு உருவாக்கத்திற்குள்ளும் அது மையப்புள்ளியாக வந்ததற்கான சான்றுகளை சொல்லுகிறீர்கள். 2009 பின்னராக பல நூல்கள் வெளியாக இருக்கின்றன. இதற்குள் இந்த நூல் என்பது ஏன் அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? எனது நூலை நானே அதிகமாக புரிந்து கொள்ளக்கூடாது. இருந்தாலும் ஏன் முக்கியமானது என்பதற்கான காரணத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பலர் 2009 நாம் தோற்றுவிட்டோம் என்று உடைந்து போய் ஒரு தோல்வி மனநிலையில் இருக்கிறார்கள். இது தவறான மனநிலை, தவறான பார்வை என்றும் சொல்வேன். நான் ஏதோ இது ஒரு உளவியல் காரணங்களாக ஏமாற்றுவதாக சொல்லவில்லை. உண்மையிலேயே தமிழ் தேசியம் என்பது முன்பை விட பல மடங்கு பலம் பெற இது வாய்ப்பளித்திருக்கிறது. இதை ஒரு முக்கிய குறிக்கோளாக இந்நூலில் விளக்குகிறேன். ஒரு இனம் தன்னை காப்பாற்றிக் கொள்வது என்பது ஒரு காலவரையற்ற ஒரு முடிவிலா போராட்டம். இதை எப்படி ஆடுவது, அதற்கான உத்திகள் என்ன என்பதையும் இந்நூல் விளக்குகிறது. புலிகள் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதற்கான கோட்பாடுகள், மேலும் அக்கோட்பாடுகள் எவ்வாறு நவீனமானவை, 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவையானவை என்பதை இந்நூல் விளக்குகிறது. மேலும் இக்கோட்பாடுகளை கொண்டு இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப எவ்வாறு சிறந்த உத்திகளை உருவாக்குவது, சிறந்த கட்டமைப்புகளை உருவாக்குவது என்பதும் விளக்கப்பட்டுள்ளது. இவைதான் முக்கிய பங்களிப்பு. ஆனால் இது போல மேலும் பல தத்துவங்கள் உள்ளன. அது நூலில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக இதிலே நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற சில ஒளிப்படங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எனவே ஒரு கோட்பாட்டுருவாக்கத்திற்குள் நீங்கள் பயன்படுத்தி கொண்ட உசாத்துணை நூல்களும் அல்லது அதற்கு தேவையான சில ஆவணங்களும் என்பது மிக முக்கியமானதாக உணரக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் இந்த புகைப்படங்கள் அல்லது ஒளிப்படங்கள் மாத்திரமல்ல, சில கோட்பாட்டியலாளர்கள் அல்லது வரலாற்று ஆசிரியர்களையும் நீங்கள் முன்னிலைப்படுத்தி எழுதியிருக்கிறீர்கள். அதிலே நான் பார்க்கிறேன் கிட்டத்தட்ட எண்ணிக்கை 105 காணப்படுகிறது. நீங்கள் பயன்படுத்திய வரலாற்று மற்றும் கோட்பாட்டியலாளர்களின் ஊசாத்துணை நூல்கள் அல்லது ஆவணங்களை பயன்படுத்தி இருக்கிறீர்கள். எனவே இதை பயன்படுத்தியதன் பின்னரான இந்த நூல் பெற்றிருக்கின்ற கனதியை பற்றி சொல்ல முடியுமா அல்லது ஊசாத்துணைகளை பற்றி சொல்ல முடியுமா? நான் பயன்படுத்திய ஊசாத்துணைகள் அறிவியல் சார்ந்த கோட்பாடு சார்ந்த நூல்கள், மனித உளவியல் என்ன, சமூகங்கள் எவ்வாறு இயங்குகின்றன, போர்களில் உத்திகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன, பரிணாம வளர்ச்சி, ஈவன் பயாலஜி, அறிவியல் அடிப்படையான பரிணாம வளர்ச்சி தத்துவங்கள் எவ்வாறு உருவாகின்றன, இயற்பியலிலிருந்து கூட சில தத்துவங்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இது ஒரு பறந்துபட்ட பல்வேறு துறைகளை கற்க வேண்டிய தேவை இருந்தது. அது போன்ற நூல்கள் தான் அதிகமாக கற்றேன். ஈழப்போரை பற்றிய அதிக ஊசாத்திர நூல்களை அதில் அளிக்கவில்லை. அந்த என்னுடைய தரவுகள் எல்லாம் நான் இந்த மேற்குலகம் வந்த பிறகு ஒரு 20 வருடங்களில் இணையதளங்களில் கற்ற அந்த அறிவை கொண்டுதான் நான் இந்த நூலை எழுதியிருக்கிறேன். ஆனால் நான் பெரும்பாலும் கற்றதெல்லாம் இந்த தத்துவ கோட்பாடுகள் சார்ந்த நூல்கள் தான். சரி, இந்த தத்துவ கோட்பாட்டு நூல்கள் என்பது நீங்கள் அறிந்ததன் அடிப்படையில் அது ஒரு மேலத்தேய அல்லது இந்த மேலத்தேய கலாசார பின்னணிகளுக்கு பொருந்தக்கூடியதான நினைக்கிற கோட்பாடுகளையோ அல்லது தத்துவங்களையோ அது கொண்டிருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் ஏராளம். அது எப்படி ஒரு ஆசியா கண்டத்தில், தெற்காசியாவில் ஒரு மூலையில் ஒரு சிறியதொரு நாட்டில் நடைபெற்ற ஒரு போராட்டத்தை மையப்படுத்தியதாக உங்களால் நிறுவ முடிகிறது? தத்துவங்கள் என்பது ஒரு சமூகத்தை பார்த்தோ ஆராயப்பட்டிருந்தாலும் தத்துவங்களுக்கு பொதுமையான தன்மை இருக்க வேண்டும். அதனால்தான் அது தத்துவங்கள் என்று கூறப்படுகின்றன. அதனால் மேற்குலகில் இவை ஆராயப்பட்டாலும் தத்துவங்கள் அனைத்து சமூகங்களுக்கும் பொருந்துவதாகவே நாம் பார்க்க வேண்டும். தனியாக பார்க்க முடியாது. அப்ப தனியாக ஒரு சமூகத்திற்கு மட்டுமே பொருந்தும் என்றால் அது தத்துவமாகாது. ஆக இது இந்த நூல் உருவாக்குவதற்காக நீங்கள் உருவாக்கி கொண்ட அல்லது தேடிக்கொண்ட தத்துவ ஆசிரியர்கள் தத்துவ நூல்கள் என்பது பொதுவாகவே அதிக அளவிலான இந்த தத்துவ கோட்பாடுகள் எங்கிருந்து அல்லது எதனை அடிப்படையாக வைத்து நீங்கள் உள்ளெடுத்துக் கொள்ளுகிறீர்கள்? தத்துவங்கள் ஒரு நூல் என்று கிடையாது. அது பல்வேறு, நான் ஏற்கனவே சொல்றபடி இது
இயற்பியல், உயிரியல். இல்லை, இந்த கேள்வி கேட்டதற்கான அடிப்படை என்னவென்றால், இந்த நூலிலே நீங்கள் சொல்வது போல ஒரு 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 போராட்டத்தின் இறுதி முடிவென்பது கடலிலே, நீரிலே முடிகின்ற ஒன்றாக சொல்லப்படுகின்ற அடிப்படை கூரை அது கொண்டிருக்கிறது. பரணி கிருஷ்ண ரஜினி அவர்கள் எழுதுகின்ற எழுத்துக்களிலும் நந்திக்கடலில், கடலிலே கொண்டே அந்த போராட்டத்தின் இறுதி முடிவை தீர்மானித்ததே இந்த போராட்டத்தின் வெற்றி என்று பல இடங்களிலே குறிப்பிடுகின்றார். ஆனால் புறவெளியிலே பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு அந்த போராட்டத்தின் இறுதி நிலை அல்லது தோல்வி என்கின்ற நிலையில் பார்க்கக்கூடியதான எழுத்துக்களையும் நாங்கள் சமகாலத்திலே பார்க்கின்றோம். எனவே இந்த இரண்டிற்கும் இடையிலான அடிப்படையில் தான் இந்த கேள்வி உங்களிடம் வைத்திருக்கின்றேன் நான். ஏன் அந்த இறுதி போரே அந்த நந்திக்கடலில் முடிந்ததை பரணி மற்றவர்கள் நானும் இது ஒரு தோல்வி அல்ல என்று வைக்கிறோம். ஏனென்றால் இந்த பொதுவாக நிறைவேறு பார்ப்பது என்பது இந்த போரை பார்ப்பது என்பது ஒரு முடிவுறும் ஆட்டமாக பார்க்கிறார்கள். ஒரு கால்பந்தாட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், கால்பந்தாட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் இரு அணிகள் மோதி வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அது ஒரு முடிவுறும் ஆட்டம், ஒரு குறிப்பிட்ட கால அளவில் முடிவுறும் ஆட்டம். ஆனால் ஒரு போராட்டத்தை, ஒரு இன விடுதலை போராட்டத்தை அவ்வாறு ஒரு முடிவுறும் ஆட்டமாக பார்க்க முடியாது. இது ஒரு முடிவிலா ஆட்டம், தொடரும் ஆட்டம். அவ்வாறு தொடர்வதான ஆட்டத்திற்கு அந்த நந்திக்கடல் இறுதி போர் எவ்வாறு அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான தத்துவ கோட்பாடுகள், உளவியல் சார்ந்த பண்புகளை அளித்திருக்கிறது என்பதையும் சேர்த்துதான் பார்க்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது அந்த நந்திக்கடல் போர், இறுதி போர் என்பது பல வகைகளில் அடுத்து ஒரு பெரிய பாய்ச்சலை உருவாக்குவதற்கான தேவையான அடித்தளத்தை ஈட்டிருக்கிறது என்றுதான் சொல்வேன். உதாரணத்திற்கு வரலாற்றில் 2 விடயங்களை நான் பார்க்கிறேன். ஒன்று இஸ்ரேலியர்களின் மசாதா என்ற ஒரு நிகழ்வு. இது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 1000 வீரர்கள் மட்டும் சொல்ல முடியாது, மக்களும் குழந்தைகளும் பெண்களும் எல்லாரும் சேர்ந்து போரிட்டார்கள். அந்த காலத்தை ரோமாபுரி அரசை எதிர்த்து போரிட்டார்கள். அவர்கள் ஒரு மலைக்கோட்டையில் சுற்றி வளைக்கப்படுகிறார்கள். அந்த 1000 பேரும் சரணடைய விரும்பவில்லை, 1000 பேரும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த ஒரு நிகழ்வு இஸ்ரேலியர்களை, யூதர்களை உளவியலாக தூண்டி அவர்களை 2000 வருடம் பின்பு போராட வைத்து ஒரு நாடை உருவாக்க வைத்திருக்கிறது. அவர்கள் இன்றும் அந்த மசாதா நிகழ்வுகளை தங்கள் அடையாளமாக கருதுகிறார்கள். இன்றும் ஒவ்வொரு யூத வீரனும் மசாதா இனிமேல் வீழாது என்று சொல்லிதான், உறுதிமொழி சொல்லிதான் படைகளில் சேர்ந்து கொள்கிறார்கள். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. எவ்வாறு ஒரு வீரம் சேர்ந்த போராட்டம் அடுத்த தலைமுறையை 2000 ஆண்டுகளுக்கு கூட எவ்வாறு ஊக்கமளிக்கும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம். அதுபோல இன்னொரு உதாரணம் என்ன சொல்லலாம் என்றால் கிரேக்கர்களின் அந்த 300 பேர் போர் புரிந்த அந்த தெர்மாப்பிளை போர். அதுவும் அந்த போரில் 300 பேர் இறந்தாலும் அதற்கு பின்பு நடந்த போரில் கிரேக்கர்கள் பெர்சியாவை விரட்டிவிட்டார்கள். இது அந்த போரை எப்படி முடிந்தது என்று பார்க்கக்கூடாது, அதன் பின்விளைவுகளை பார்த்துதான் முடிவெடுக்க வேண்டும். அந்த வகையில் பார்த்தால் 2009 என்பது ஒரு தோல்வி என்று நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாது. அதன் பின்விளைவுகள் மிக நன்றாகவே இருக்கும் என்று எங்களது கருத்து. சரி, இந்த நேரத்திலே இன்னொரு கேள்வி. குறிப்பாக நீங்கள் பல விடயங்களை கற்றறிந்த இந்த நூலை படைத்திருக்கிறீர்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். பிரபாகரன் என்கின்ற அந்த மனிதன் கட்டியமைத்த இந்த போராட்டம் அல்லது அவரோடு இணைந்து கட்டியமைக்கப்பட்ட இந்த போராட்டம் 33 ஆண்டு காலத்தின் பின்னராக ஆயுத போராட்டம் மௌனிக்கப்படுகிறது. அந்த போராட்டம் முள்ளிவாய்க்காலில் அல்லது நந்திக்கடலில் முடிவடைகிறது. ஒரு நீர்க்கோட்பாடாக கூட அதனை கொண்டு வருவதாக இங்கே நான் அறியக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன அறிவியல் விஞ்ஞான பூர்வமான விடயங்களுக்குள் இந்த கோட்பாட்டு உருவாக்கத்திற்குள் அதை பயன்படுத்தி கொண்டாலும் அது நீருக்குள் முடிவடைவதால் சில விடயங்களை பரணி கிருஷ்ணராஜன் கூட சில இடங்களை சொல்லுகிறார். நீர் எந்த இடத்தில் நிற்கிறதோ அதன் வடிவத்தை அது கொள்ளும் என்கின்ற ஒரு அடிப்படை தன்மையை விளக்குகின்றார். நீங்கள் அந்த வடிவத்தை அதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதை நான் கோட்பாடுகளை இறுதி போர் என்று மட்டும் பார்க்காமல் முழுதுமாக ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எடுக்கப்பட்ட முடிவுகளின் கோட்பாட்டு பின்னணியை பார்க்கிறேன். இறுதி போர் அந்த முடிவுகளை நான் அந்த முடிவிலா ஆட்டம் அந்த நோக்கில் தான் நான் பார்க்கிறேன். பல்வேறு வாய்ப்புகளை தண்ணீர் தன்மையை வடிவத்துக்கு ஏற்படும் போது நம் காலத்துக்கேற்ப நம்மால் மாறிக்கொள்ள வேண்டும். ஆனால் பிரபாகரன் அவர்கள் எந்த முடிவை எவ்வாறு போர் புரிந்தாரோ அதே மாதிரிதான் நாம் போர் புரிந்தோம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. காலத்திற்கு ஏற்ப அவர்கள் பயன்படுத்தும் உத்திகளை நாம் மாற்றி பயன்படுத்த வேண்டும். அந்த வழியில் தான் நான் பார்க்கிறேன்.
கலாநிதி சேதுராமலிங்கம் அவர்களே, இந்த நூலை நீங்கள் எழுதுகிறீர்கள் என்றால் இந்த நூலுக்கு பின்னராக வந்திருக்கின்ற ஒரு எதிர்நிலை அல்லது இதன் பின்னராக நீங்கள் எதிர்கொண்ட நூல் பற்றியதான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நூல் பல பேருக்கு சென்றடைந்திருக்கிறது. பல பேர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை வந்த கருத்துக்கள் உற்சாகம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. பலர் இந்நூலை அனைத்து தமிழரும் கட்டாயம் படிக்க வேண்டிய நூல் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா சிக்கலால் இன்னும் இந்நூல் உலக அளவில் பல இடங்களுக்கு போய் சேரவில்லை. இப்பொழுதுதான் மெதுவாக போக ஆரம்பித்திருக்கிறது. இனிமேல் தான் அதிகமாக பின்னூட்டங்கள் வரும். ஆனால் இதுவரை வந்த பின்னூட்டங்கள் மிகவும் நன்றாக இருந்தது, மிகவும் ஊக்கமளிக்கிறது, மேலும் எழுத தூண்டுகிறது. வாய்ஸ் என்கிற உலக தமிழர் உரிமை குரல் இந்நூலை நன்மைப்படுத்தி உலகம் முழுவதும் நூலை கொண்டு செல்கிறார்கள். என்னுடைய பார்வையில் இந்நூலை போன்ற வெளிச்சம் வேறு எந்த தமிழ் நூலுக்கும் இந்த வருடம் கிடைத்திருக்குமா என்பதே ஒரு சந்தேகம் தான் என்று சொல்வேன். மிக நன்றாக நூலை கொண்டு செல்கிறார்கள். வாய்ஸ் அமைப்பிற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் நூல் பற்றியும் நூலுக்குள் இருக்கின்ற உள்ளடக்கம் பற்றியும் நீங்கள் பேசியிருந்தீர்கள். இந்த நூல் பற்றியதான வாத பிரதிவாதங்கள் என்று சொல்வதை தாண்டி இதை பற்றியான பேச்சுக்கள் என்பது இப்பொழுது உலகளாவிய ரீதியிலே சமூக வலைத்தடங்களிலே பொதுவெளியிலே பேசுவதற்காக எல்லோருமே தயாராகி கொண்டு சிலர் பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். நான் நம்புகிறேன் இந்த 26ஆம் தேதிக்கு பின்னராக அது இன்னும் கூட வேகம் எடுக்கும் என்று நம்புகிறேன். இந்த நாள் நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நீண்ட கால ஒரு காத்திருப்பு. குறிப்பாக இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாவது என்பது மிகச்சிறப்பு. குறிப்பாக இந்த நூல் பற்றியதான விடயங்களும் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். இந்த நூலுக்கு அப்பாற்பட்டும் சில விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். மிக்க நன்றி கலாநிதி சேதுராமலிங்கம் அவர்களே. இந்த நூலை ஆக்கியமைக்காக எல்லோரும் உங்களுக்கு நன்றி சொல்வார்கள் நம்புகிறேன். அதை பற்றியதான பாராட்டுதல்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். தொடர்ச்சியாக பயணியுங்கள். வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். நிகழ்ச்சியின் மிக முக்கியமான பகுதியாக பிரபாகரன் சட்டகம், நந்திக்கடலின் முடிவில ஆட்டம், கலாநிதி சேதுராமலிங்கம் அவர்கள் எழுதிய இந்த நூல் பற்றியதான பல விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டோம். ஆசிரியர் கலாநிதி சேதுராமலிங்கம், வெளியீடு வாய்ஸ் ஜெர்மனி என்கின்ற உலகத்தமிழர் உரிமை குரல் மற்றும் நந்திக்கடல் கோட்பாட்டுருவாக்க சிந்தனை பள்ளி, அட்டை வடிவமைப்பு ராபர்ட், பிரான்சில் வசிக்கின்றார். புத்தக வடிவமைப்பு சங்கர் அவர்கள், முதற்பதிப்பு 2020. உலகத்தமிழர் உரிமை குரலே இதன் பதிப்புரிமையை பெற்றிருக்கிறது. எனவே இந்த நூல் உலகளாவிய ரீதியிலே என்று பயணித்திருக்கிறது. இந்த நூல் பற்றி பேசியிருக்கிறோம். பொருத்தமான நாளில் இது பற்றி பேசியது நிறைவேற்றிருக்கிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அன்புடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிரபாகரன் சட்டகம் என்கின்ற அந்த நூலை மிக ஆழமாக வாசித்தவன் என்கின்ற வகையிலே அந்நூலை பற்றி ஆழமான விடயங்களை உங்களுக்கு எடுத்துக் கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே ஓர் இனம் தமக்கான தலைவனை வரித்துக் கொள்ளும் பாதையிலே மிகுந்த தெளிவுடன் பயணப்பட வேண்டும் என்றும், வரலாற்றில் எமக்கு கிடைத்த தலைமை போல் ஒரு தலைமை உருவாகுவது கடினம் என்பதையும் நூலாசிரியர் குறியிட்டு காட்டியதோடு, 11 வருடங்கள் கடந்தும் முரண்பாடுகள் பலது இருந்தாலும் எமது அரசியல் உள்ளடக்கத்தை ஒரு புள்ளியில் எம்மால் குவிக்க முடியவில்லை என்பதையும், இதுவரை ஒரு தலைமையை அடையாளம் காணவில்லை என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். புலிகள் என்பது ஒரு இயக்கமல்ல, அது ஒரு காலகட்ட பண்பாடு. தமிழர்களின் இயல்பான நண்டு பண்பாட்டை பற்றி நான் இங்கு எடுத்துக் கூற தேவையில்லை. ஏனென்றால் இதை பற்றி தெரியாத அறியாத தமிழர்கள் நிச்சயமாக இருக்க முடியாது. ஆகவே இதன் விளைவாக மேலெழுந்த இந்த இனத்தின் அக முரண்பாடுகள், சிக்கல்கள், குழுவாத சிந்தனைகள், சுயநல விழுமியங்கள் அனைத்தையும் கிரமமாக உள்வாங்கி ஒரு நேர்கோட்டில் இழுத்து பிடித்து அதன் மீது ஆளுமை செலுத்திய ஓர் அதிமனிதனாக தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அந்த பண்பாட்டை உருவாக்கினார். அதுதான் புலிப்பண்பாடு என்பதை இங்கே ஆழமாக எடுத்து கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நூலில் புலிப்பண்பாடு மீளுருவாக்கம் செய்யப்படாமல் இங்கு எதுவும் சாத்தியம் இல்லை என்றும், பிரபாகரன் சட்டகம் என்ற இத்தொகுப்பின் மெய் நோக்கமே
தலைவர் என்ற சொற்பிரவாதத்திற்கான போரியல் அடையாளமாக மட்டும் அவரை நிலைநிறுத்தல் என்பதிலிருந்து மாறுபட்டு உத்திகளின் ஊடாகவும் தத்துவார்த்த இயங்கு திறனூடாகவும் எவ்வகையில் தலைவர் மேம்பட்டு நிற்கின்றார் என வரலாறு எங்கனம் அடையாளப்படுத்தியது என்பதை இலகு மொழியினூடு இங்கு பேசப்பட்டுள்ளது. சுருங்கக்கூறின் தத்துவார்த்த மொழியினை இலகு மொழியாக்கி மாபெரும் பாய்ச்சலோடு நமது போராட்டத்தை நகர்த்தி செல்லும் வரலாற்று கணிப்பொறியே இந்நூலாகும். ஒரு தேசிய இனத்தின் முழு அரசியல் அவாவையும் உச்சரித்து நின்ற எமது தலைமகனின் தீர்க்க தரிசனங்களை தத்துவப்படுத்தும் முதல் முயற்சி பிரபாகரன் சட்டகம் எனும் இந்நூலாகும். புரிந்துணர்வு உடன்படிக்கை என்ற பெயரில் தமிழீழ நடைமுறை அரசை அழித்தொழிக்க பெக்கர் எனும் ஒரு நாசகார திட்டத்தை உருவாக்கி எமது விடுதலை போராட்டத்தை, எமது இனத்தின் இறைமையை தமது நிகழ்ச்சி நிரலுக்குள் சிக்க வைத்து ஒரு புதிய வரைபடத்தை வரைய முயன்ற உலக பயங்கரவாதத்தின் சதியை உணர்ந்து அடிபணிய மறுத்த தலைவர் வேறு ஒரு படத்தை வரைந்தார். அவர் வரைந்த புதிய கோட்பாடு நந்திக்கடல் நீர்ப்பரப்பில் குவிந்துள்ளது. விடுதலைக்காக போராடுகின்ற இனங்களும் போராட புறப்படும் இனங்களும் பல பாடங்களையும் பரிமாணங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக நந்திக்கடல் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நூலின் முன்னுரை நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். நிகழ்ச்சியின் மிக முக்கியமான பகுதியாக பிரபாகரன் சட்டகம், நந்திக்கடலின் முடிவில ஆட்டம், கலாநிதி சு. சேதுராமலிங்கம் அவர்கள் எழுதிய இந்த நூல் பற்றியதான பல விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டோம். ஆசிரியர் கலாநிதி சு. சேதுராமலிங்கம், வெளியீடு வாய்ஸ் ஜெர்மனி என்கின்ற உலகத்தமிழர் உரிமை குரல் மற்றும் நந்திக்கடல் கோட்பாட்டுருவாக்க சிந்தனை பள்ளி, அட்டை வடிவமைப்பு தி. ஆர். ராபர்ட், பிரான்சில் வசிக்கின்றார். புத்தக வடிவமைப்பு இ. சங்கர் அவர்கள். முதற் பதிப்பு 2020. உலகத்தமிழர் உரிமை குரலே இதன் பதிப்புரிமையை பெற்றிருக்கிறது. எனவே இந்த நூல் உலகளாவிய ரீதியிலே என்று பயணித்திருக்கிறது. இந்த நூல் பற்றி பேசியிருக்கிறோம். பொருத்தமான நாளில் இது பற்றி பேசியது நிறைவேற்றிருக்கிறது.